இந்த ஒரு சன்னிதானத்துக்கு நீங்க போங்க. இது எங்க இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது, சாயப்பாவோட ஒரு கோயில் பராமரிக்கப்படாமலே இருக்குது. அது உங்களுடைய ஊரிலே இருக்குது. அந்த கோயில் என்ன ஏதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அந்த கோயிலை நீங்க பராமரிக்கணும். அதுல ஏகப்பட்ட குப்பைகளும் கன்றாவிகளும் கொட்டப்பட்டு உள்ளது. அதை சரி பண்ணுங்க. அதை சரி பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஒரு சாயப்பா ராஜ கம்பீரத்துடன் காட்சி அளிப்பார். அந்த ராஜ கம்பீரத்தோடு இருக்கக்கூடிய சாயப்பாவை உங்க கண்கள் பார்த்தால் நீங்க ஒரு ராஜ வாழ்க்கைய நீங்க வாழலாம். ஒரு பெரிய அற்புதம் நேத்து இரவு நடந்த ஒரு பதிவின் மூலமா நடந்திருக்குது. தீராத வயிற்று வலி குணமாக்கப்பட்டது. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் எந்த ஒரு விஷயத்தை நீங்க கேட்குறீங்களோ அது எவ்வளவு பெரிய பயனை தந்திருக்குதுன்றத அந்த அற்புதம் உங்களுக்கு வழி சொல்லும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு நாளைக்கு வெற்றியா மாறப்போகுது. எல்லாருக்கும் மாறாது. இந்த பதிவில் கேட்டு இதில் இருக்கக்கூடிய உண்மைகளை புரிஞ்சு நடந்துக்கிறவங்களுக்கு எல்லாமே மாறும். உங்க குடும்பத்தோட அன்பே சாயில பயணிச்சிங்கன்னா உங்க வெற்றி 100 மடங்கு உறுதியாக்கப்படும். உங்க கணவரோ உங்க மனைவியோ உங்க குழந்தைங்களையோ கடவுள் நிச்சயமாக மாற்றுவார். மாற்றுவதற்கு இதையும் நீங்க செய்யணும். இதையெல்லாம் செஞ்சிட்டா வெற்றி நிச்சயம். சாயின் சத்தியம் பதிவை முழுமையாக கேளுங்கள். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா. ஓகே, மொத்தம் நான் ஷேர் சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, அனைவருக்கும் வியாழன் தின வாழ்த்துக்கள். உங்கள் அன்புக்கு நீங்க கட்டுப்பட்டவர்களாக இருங்கள். கடவுளோட சன்னிதானம் நம்மளை வரவேற்குது. அந்த சன்னிதானம் எங்க இருக்குது தெரியுமா? ஒரு புனிதமான ஒரு சன்னிதானம் ஒரு இடத்துல இருக்குது. அந்த இடத்துல நீங்க போகும்போது உங்க வாழ்க்கையே ஒரு ஒளிமயமாக இருக்குது. எங்க பார்த்தாலும் வெண்மை, எங்க பார்த்தாலும் பளிச்சுன்னு. இருட்டு அப்படின்றது எங்கேயுமே இல்லை. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு இடம். அந்த இடம் யாருக்கும் தெரியல. அந்த இடத்தை யாரு தெளிவா புரிஞ்சு அதன்படி அங்க போய் வணங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் 100க்கு 100 கிடைக்குது. உங்க வாழ்க்கையில துன்பங்கள், உங்க வாழ்க்கையில போலியான மனிதர்கள் அத்தனை பேரும் இனி
உங்களை நெருங்க முடியாத அளவுக்கு நீங்க அங்க போய் வணங்குனீங்கன்னா உங்களை சுத்தியும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும். போலியான மனிதர்கள் போலியான அன்பை தான் காட்டுவாங்க. உண்மையான மனிதர்களும் இருக்காங்க, ஆனா அவங்க நம்ம கண்ணுக்கு தெரியல. இதுதான் ஒரு பெரிய மலைய பனி மறைக்குது, அதுக்காக மழை இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனா அந்த பனி 24 மணி நேரமும் 365 நாட்களும் இருந்துகிட்டே இருக்குது. ஆக மொத்தம் அன்பானவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எந்த சுயநலமும் இல்லாத மனிதர்களாகவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்ன கொஞ்சம் கம்மியா இருக்காங்க, அவ்வளவுதான். யாரை நம்பி நம்ம போனாலும் நமக்கு என்னமோ கிடைக்கக்கூடியதோ ஒரு பெரிய துன்பம்தான், ஒரு பெரிய சோகம்தான். அப்போ அன்பை தேடி போறோம், நம்பிக்கையை தேடி போறோம். அந்த அன்பும் அந்த நம்பிக்கையும் உங்களுக்குள்ள இருந்துருச்சுன்னா யாரையும் தேடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இங்க நிச்சயமா உருவாகாது. அப்ப இந்த உலகம் அன்புமயமானது தான், ஆனா மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ நீங்க அன்பானவர் தானே? உங்களுக்குள்ள அன்பு இருக்குதா இல்லையா? அப்போ அன்பு ஒரு காலத்துல இருந்துச்சு, சில சூழ்நிலைகள் காரணமா அந்த அன்பு நம்மளை விட்டு மறைஞ்சு இருக்குது. ஏன்னா அதே அன்பால நீங்க வீழ்த்தப்பட்டதால உங்களிடம் இருக்கக்கூடிய அன்பு அப்படின்ற ஒண்ணு மறைஞ்சு இருக்குது, அந்த மலை மாதிரி. அப்போ உங்க மனசுல அந்த அன்புன்ற ரத்த ஓட்டம் ஓடும்போது உங்களுக்கு உலகமே சந்தோஷமா இருந்துச்சு. எல்லா மனிதர்களும் உண்மையான மனிதர்களா இருந்தாங்க. அந்த இடத்துல போலித்தனம் அப்படின்றது எதுவுமே இல்லை. ஆனா இன்னைக்கு மனிதங்க சுயநல பிடிச்சவங்களா மாறிட்டாங்க. நாமளும் அவங்கள மாறிட்டோம். ஒரு உண்மையான அன்பு நம்ம கிட்ட மறைக்கப்பட்டது, போலியான அன்பு உருவாக்கப்பட்டது மனிதர்களால. என்னைக்கும் மழை தான். அப்ப என்னைக்கும் நீங்களா இருக்க தவறும் போது பல விஷயத்த விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் இங்க வந்துடுச்சு. இதனால நாமளும் என்ன பண்ணோம், மற்ற போலியான மனிதர்கள் போல நாமளும் உருவெடுத்தோம். உருவெடுக்கும் போது சந்தோஷம் இருந்துச்சு, ஆனா அந்த சந்தோஷம் நிலைக்கல. ஏன்னா உண்மை எங்க இருக்குதோ அதுதான் உங்க வாழ்க்கையில முக்கியமான ஒரு வழியை ஏற்படுத்தும். பொய் எங்க இருக்குதோ அது ஒரு போலியான கௌரவத்தையும் போலியான வாழ்க்கையையும் அது ஏற்படுத்தி ஒரு பெரிய குழியில தள்ளி விட்டுடும். அப்ப நாம நம்மளை வச்சு இந்த உலகம் இப்படிப்பட்டது, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு மக்களை வெறுக்கிறோம். முதல்ல நீங்க உங்களை வெறுக்கிறதால அடுத்தது மக்களை வெறுக்கிறோம், அடுத்தது கடவுளை வெறுக்கிறோம், அடுத்தது உங்க வாழ்க்கையே வெறுக்கிறீங்க. அப்ப உங்களை வெறுத்து, மக்களை வெறுத்து, கடவுளை வெறுத்து ஃபைனலி உங்க வாழ்க்கை will be finished, already closed. ஸோ இந்த இடத்துல தான் நீங்க இப்ப இருக்கீங்க. ஆனா கடவுள் மறுபடியும் ரீஆக்டிவேட் பண்ண சொல்றாரு உங்க வாழ்க்கைய. 6 மாசமா யூஸ் பண்ணாத சிம்மு மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணி சிம்மை ரீஆக்டிவேட் பண்றோம். ஆனா நம்ம வாழ்க்கைய நம்ம ஏன் ரீஆக்டிவேட் பண்றதுக்கு மைண்டில் தோணல அப்படின்னா, இன்னமும் அந்த போலியான
உருவத்தை மனசுல பதிய வச்சிருக்கோம். இப்போ நீங்க கடவுளுக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை கூட போலியான பிரார்த்தனையா இங்க மாறுது. இங்க செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் 100 செய்றீங்கன்னா அதுல 1-2 மட்டும்தான் உண்மையா இருக்குது. மீதி 90% மேல இருக்கக்கூடிய பிரார்த்தனை போலியாகப்படுகிறது. நீங்க பிரார்த்தனை செய்யும் போது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? இது முக்கியமான விஷயம். பிரார்த்தனை செய்யும் போது இருக்கக்கூடிய நம்பிக்கை உங்க வாழ்க்கையில நிச்சயமா அது வெற்றி அடைஞ்சு தீரும். அப்ப இப்ப வரைக்கும் வெற்றி அடையலைன்னா உங்க பிரார்த்தனைகளும் போலியாகவே மாற்றப்பட்டது. ஒரே ஒரு விஷயத்தை அலோவ் பண்ணீங்கன்னா எல்லா விஷயமும் கெட்டு போயிடும். 1 லிட்டர் பாலில் 2 சொட்டு விஷம் கலந்தா அந்த பால் கெட்டு போயிடும். 1 சொட்டு விஷம் போதும். அப்போ அதுவே 1 லிட்டர் விஷத்துல 1 சொட்டு பால் கலந்தா விஷம் போயிடுமா? கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா மனுஷன் மாய சக்தியில எவ்வளவுக்கு எவ்வளோ அவன் கொஞ்சம் விலகி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உதாரணம். நியாயப்படி 1 லிட்டர் பாலில் 1 சொட்டு விஷத்தை கொடுத்தா அந்த 1 லிட்டர் பாலும் விஷமாகுது. அதே திருப்பி ரிவர்ஸ் போடலாம். 1 சொட்டு பாலை வச்சு 1 லிட்டர் விஷத்துல கலந்தா அந்த விஷமாக தான் இருக்குது. இப்போ நியாயப்படி என்ன பண்ணணும்? அங்கே என்ன நடந்ததோ இங்கே நடக்கணும். ஆனால் என்ன நடந்துச்சு? அங்கே என்ன நடந்துச்சோ அதுவே தான் இங்கே நடந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்போ கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஒரு மாய சக்திக்கும் உங்களுக்கும் இணைக்கப்பட்டு இருக்கிறது. அதை பிரிக்கணும் அப்படின்னு கடவுள் விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை நிறைவு செய்வது உண்மையா இருக்கக்கூடிய சாயப்பாவோட குழந்தைங்களுக்கு பொருந்தும். நம்ம உண்மையான மனிதர்களா கடவுள்கிட்ட நிக்கிறோம். கடவுளும் அதை விரும்புறாரு. ஆனா கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நாம கீழ்ப்படியணும். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஒழுக்கத்தை அதிகமாக வைப்பாங்க, 2வது படிப்பை வைப்பாங்க. ஆனா இன்னைக்கு படிப்பு முன்னாடி இருக்குது, ஒழுக்கம் பின்னாடி இருக்குது. இன்னைக்கு நாட்டில் இவ்வளவு தூரம் பல பிரச்சனைகள் பெண்களுக்கு எதிராக நடக்குதுன்னா அதுக்கு காரணம் ஒழுக்கமின்மை. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? உங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் செல்வத்தை பத்தியும் பெரிய பதவியை பத்தியும். ஆனா ஒழுக்கத்தை பத்தி சொல்ல மறந்துட்டீங்க. நல்ல பணக்காரரா இருக்காங்க, பொறுப்பானவர்களா இருக்காங்க, ஆனா ஒழுக்கம் இல்லை. ஒழுக்கம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. எத்தனையோ பேர் ஜெயில் கம்பியை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்ததால. அப்ப மாய சக்திக்கு ஈக்குவலண்டா ஒரு நேம் வச்சுக்கலாமா? ஒழுக்கம். ஒழுக்கம் இல்லைன்னா அங்க மாய சக்தி பலமா இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சா மாய சக்தி விலகுதுன்னு அர்த்தம். எல்லாத்துக்குமே பதில்கள் இருக்கு. நீங்க பதில்கள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பதில்கள் இருக்கு. அப்ப நான் எடுத்த உடனே சொன்ன ஒரு சன்னிதானம் இருக்கு. அந்த சன்னிதானம் உங்களை வரவேற்குதுன்னு. அந்த சன்னிதானம் எங்கெங்க இருக்கு? ஷீரடியில் இருக்குமோ? இல்ல வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் இருக்குமோ? இல்ல வேற ஏதாவது ஒரு நாட்டில் இருக்குமோ? அந்த சன்னிதானத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா நீங்க கேட்டது எல்லாமே நடக்கும். நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அது ஒரு பெரிய அடித்தளத்தையும் அது அமைச்சு கொடுக்கும். காயங்களுக்கு மருந்தும் அந்த காயத்தை குணப்படுத்துவதற்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அங்க நடக்கும். எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில பல மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு கட்டங்கள் பார்த்து உங்க வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னவங்களுக்கு நீங்க ஒரு உதாரணமா இருந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா கட்டத்தையும் கிரகத்தையும் இங்க உங்களையும் என்னையும்
இங்க இருக்கக்கூடிய 5 அறிவு உயிரினத்தையும் படைக்கப்பட்டது கடவுளால. நாமளும் ஒரு உயிரினம் தான். ஒரு எறும்புக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ கடவுள், அதே தான் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறாரு. ஆனா நாம என்ன செய்யறோம்? இந்த உயிரினம் சின்னது, இந்த உயிரினம் பெருசுன்னு. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆன்மா தான். அந்த ஆன்மா உடலுக்கு உடல் மாறுபடுது, அவ்வளவுதான். அப்ப கடவுளுடைய விருப்பம் என்ன தெரியுமா? எல்லா உயிரினத்தையும் ஒன்றாக சமர்ப்பி. அப்ப அந்த சன்னிதானம் எங்க இருக்கு? என்னங்க சன்னிதானம்னா எங்க தாங்க இருக்குது சொல்லுங்களேன். ஆனா அந்த சன்னிதானத்துக்கு நீங்க போகணும். எல்லாராலையும் போக முடியும். அந்த சன்னிதானத்துக்கு துட்டு கிடையாது, அங்க ஐயர் கிடையாது, அங்க அர்ச்சனை சீட்டு வாங்கணும்னு கியூ கிடையாது, ஸ்பெஷல் கியூ, விஐபி கியூ, நார்மல் தரிசனம் எதுவுமே இல்லை. அங்க ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு. யாருன்னா இஸ் a God. அந்த சன்னிதானம் நாம நினைச்சா அது உயிர் பெறும். அந்த சன்னிதானம் ரொம்ப பாழடைஞ்சு கிடக்குது. அது அந்த சன்னிதானத்தை கடவுள் புதுப்பிக்கணும்னு விரும்புறாரு. உங்க கனவுல கூட வருவார் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல. இப்ப அந்த சந்தோஷ் சொன்ன அந்த சன்னிதானத்தை எப்பப்பா புதுப்பிக்க போற? நீ அதை புதுப்பிச்சாதான் அங்க வணங்கவே முடியும். அந்த புதுப்பிக்காம அந்த சன்னிதானத்தை எதையுமே செய்ய முடியாது. எத்தனை பேருக்கு அந்த சன்னிதானத்தை பார்க்கணும், அந்த சன்னிதானத்தை புதுப்பிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல நேத்து ஒரு சாய்ராமுடைய கமெண்ட் சூப்பரா இருந்ததுங்க. மூட நம்பிக்கையை தீ வைத்து கொளுத்துவேன், எந்த ஆசாமியையும் நம்ப மாட்டேன், கடவுள் ஒன்றே என் வேதம், கடவுள் ஒன்றே என் வாழ்க்கை, கடவுளை தாண்டி எவனும் எதையும் செய்ய முடியாது. இவங்க ஸ்மைலிங் பேக்டு அப்படின்னு சொல்லி ஒரு சாய்ராம் அது டக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணவொடனே எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்தது. எஸ், எவனும் குறி வைக்க முடியாது. எவன் குறி வைக்கிறானோ அவனுக்கே அந்த குறி போய் தாக்கும். திஸ் இஸ் அ ஃபேக்ட், ரைட்? ஸோ அன்பே சாயில சொல்லக்கூடிய அந்த மேஜிக் நம்பர் 1:10 இல்லை. அப்போ எவனாவது நம்மளை குறி வச்சா அவனுக்கு 10 பேர் குறி வைப்பாங்க. அவனுக்கு குறி வைக்கப்பட்டது நம்ம காதுக்கு வரும். நம்ம அப்போ கடவுள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுவோம் தெரியுமா? குறி வச்சது சரின்னு சொல்ல மாட்டோம், குறி வச்சது தப்பு, அவரை மன்னிச்சிடுன்னு சொல்லுவோம். அதனால அதே போல நேற்று நம்ம கொடுத்த பதிவில் நான் சொல்லியிருந்தேன், எல்லாருமே முழுமையாக கேளுங்க. அப்போதான் அடுத்த 24 ஹவர்ஸில் ஒரு பெரிய மிராக்கிள் நடக்கும். ஆனால் ஆவரேஜாக எல்லாரும் எவ்வளோ கேட்டிருக்கீங்கன்னா 14 நிமிஷம் 46 செகண்ட். இந்த 14 நிமிஷத்துக்கு மேலே சில சாய்ராமால உட்கார முடியல, கேட்க முடியல. அது ஏன் தெரியுமா? கர்மா வழி செய்யல. அப்ப கர்மா வழி செய்யலைன்னா அவங்களுடைய துன்பங்கள், கஷ்டங்கள் தொடர்ந்து இருக்கும். அப்ப கடவுள்கிட்ட முதல்ல வாங்க. ஏன்னா நீங்க கேட்கலன்றதுக்காக நான் கோவப்படல, கேட்க வைக்கல அப்படின்றதுக்காக தான் அதுக்கு காரணத்தை சொல்றேன். கடவுள்கிட்ட முழு மனதோட வாங்க. உங்க வாழ்க்கையை என்னைக்கு அவர்கிட்ட ஒப்படைக்கிறீங்களோ அப்பதான் முழு பதிவையும் கூட கேட்கவே முடியும். ஓகேங்களா? நீங்க கேட்கலன்றதுக்காக நான் கஷ்டப்படல. நீங்க கேட்காம போனதால வாழ்க்கையில அடுத்த கட்டங்களுக்கு உண்டான பதிவுகளையும் நம்ம அதுல சொல்லியிருக்கோமே, அது கேட்கலையே அப்படின்ற மாதிரி தான். அதே போல இன்னொரு சாய்ராம் வந்து 24 மணி நேரத்துக்குள்ள இட்ஸ் டூ லேட்டுங்க. அடுத்த இந்த பதிவு கேட்ட இந்த 10 நிமிஷம் நீங்க ஒரு விஷயத்த பண்ண சொன்னீங்க. அந்த 10 விஷயத்த செஞ்ச அடுத்த செகண்டு என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்துச்சு. என்ன இவ்வளோ பெரிய ஒரு வைபு நம்ம அன்பே சாயில வந்து கிடைச்சதுன்னு நினைக்கும் போது, இனி வாழ்நாள் முழுவதும் இந்த அன்பே சாயிலேயே நான் இணைய போறேன், என்னுடைய குடும்பத்தையும் நான் இணைக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது
அவங்களுடைய பெண் கிட்டத்தட்ட 15 வயசாயிடுச்சு. வயிறு வலியால் துடிக்கிறாங்க. பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடிய வலி எப்படிப்பட்டதோ அதை விட சித்திரவதையான வலிகளை தினமும் அனுபவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, எல்லாமே பார்க்குறாங்க, டயட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, மாத்திரை போடுறாங்க. பட் எதுவுமே அந்த வலியை குறைக்கவே முடியல. ஆனால் அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் துடிச்சவங்க ரொம்ப துடிச்சிருக்காங்க. அம்மா வலிக்குதுமா, என்னால் முடியலம்மா அப்படின்னு. இருடி வர இந்த அண்ணாவோட ஆடியோவை கேட்டுட்டு வந்துடுண்டு. அண்ணாவோட ஆடியோ தான் முக்கியமா, வயிறு வலியெல்லாம் துடிக்கிறேன் என்னம்மா. இருமா ஒரே நிமிஷம் இருமா, நான் வந்துடுறேம்மா, ஏதோ முக்கியமாக ஒரு விஷயம் உனக்காக தான்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நான் உதி வச்சுட்டு, சாயப்பா இந்த பதிவு முழுவதும் கேட்குற வரைக்கும் பொண்ணுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அந்த ஆடியோவை கேட்குறேன். என் பெண் அந்த உதி வச்ச உடனே நல்லா தூங்குனாங்க, நல்லா கொரட்டை விட்டு தூங்குனாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வலி நிமிஷத்துக்கு நிமிஷம் வலி. நல்லா தூங்கி டக்குன்னு எந்திரிப்பாங்களா, தூக்கமே இல்லை, கண்ணெல்லாம் செவந்து போய் கிடக்குதுன்னு. கிட்டத்தட்ட 3 மாதமாக இந்த போராட்டம் அதிகரிச்சது. இப்போ இன்னைக்கு காலையில் எனக்கு ஆடியோ அனுப்புகிறாங்க. அண்ணா என்ன ஆச்சரியம்னு தெரியல, இப்போ வரைக்கும் என் பொண்ணுக்கு அந்த வயிறு வலி இருப்பதே தெரியல. நான் கேட்கவே இல்லை. வயிறு வலிக்குதான்னு கேட்டால் எனக்கு பயம் வந்துடுது, வலிக்குதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு. அப்போ என் பொண்ணு காலையில் நைட்டு சொல்கிறா, அம்மா வலியே இல்லைம்மா, சாய் தாத்தா என்னை காப்பாற்றிட்டாருமா அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நம்ம சாயப்பா இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது பாப்பா, நீ நிம்மதியாக இருக்கணும், இனி எல்லாமே சரியாயிடும் பாப்பா அப்படின்னு சொல்லி நைட்டு ஒரு 10 மணிக்கு மறுபடியும் அந்த பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி என்னோட குழந்தைக்கு அந்த உதிய தண்ணியில் அந்த உதியை மிக்ஸ் பண்ணி, செல்லம் தூங்குமா இந்த குடி அப்படின்னு சொன்னேன். குடிக்கிறம்மா அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக ஃபோனை பார்த்தே ரொம்ப நாளாகுது என் பொண்ணு. சரி என்னமோ பார்க்குறா அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்பே சாய் ஆடியோ என்னைக்கோ போட்டது என் பொண்ணு கேட்டுக்கிட்டு தூங்குறா. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் கணவர்கிட்ட கூட சொன்னேன், என் கணவருக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு, அது எப்படிடி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் அவங்க அந்த அன்பே சாய் குடும்பத்தில் இணைஞ்சிருக்கோம். அண்ணா சொல்கிற மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரியான மனதோட ஒரே மாதிரியான பலத்தோட நாங்கள் அவரை வணங்குறோம். அவர் கடவுளாக கூட நாங்கள் பார்க்கல. ஆனால் நீங்கள் அடிக்கடி திட்டுவீங்க தெரியுமா, எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்காத, யாராவது உன்னை மெஸ்மரிசம் பண்ணிடுவாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவரு தாங்கன்னு. அப்படியா, சாரிடி, என்னை மன்னிச்சிடு, ஏன்னா நிறைய விஷயங்கள் வெளியில் அப்படி நடக்குது, அதனால தான் நான் இப்படி தோணுச்சு, ரொம்ப ரொம்ப சாரி அப்படின்னு அதோட விட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க பொண்ணு காலை எந்திரிச்ச உடனே போய் குளிச்சுட்டு சாய்பாவை பார்த்து ஆரத்தி எடுக்கிறாங்க. என்னடா அது பெல் சத்தம் வருது அப்படின்னு பார்த்தா என் பொண்ணு. எனக்கு அப்படியே உக்காந்துட்டேன், நான் அந்த இடத்துல அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட கணவர் வராரு, என்னடி நடக்குது அப்படின்னு. என்னடி இவளுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு என் காதில் பெருமையா கண்ணீரோட கேட்குறாரு. என் பொண்ணு சொல்கிறா, அப்பா எல்லாமே சரியாயிடுச்சுப்பா, சாய் தாத்தா இருக்காங்க, சாயண்ணா இருக்காங்க, இனிமேல் என்னப்பா நமக்கு பிரச்சனை வரப்போகுது, இனி பிரச்சனையே இல்லைப்பான்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷம். இப்போ சாய்ப்பா கோயிலுக்கு போயிட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துடுறேண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ கொடுத்துட்டு போனாங்க. ஸோ ஒரே விஷயந்தாங்க, பொறுமையோடும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் எதை செஞ்சாலும் வாழ்க்கையில் 100% மட்டும் இல்லை, அதை தாண்டி எத்தனையாவது சதவீதம் மறைஞ்சிருந்தா கூட மறைக்க வைக்கப்பட்ட அத்தனையும் ஒரே நேரத்தில் ஒரு மனுஷனுக்கு கூடுதுன்னா நம்ம சாய்ராம் நடந்திருக்குது. ஸோ அவங்களுக்கு கடவுள் என்னைக்கும் அருள் புரியட்டும். அந்த குடும்பம் அன்பே சாய் குடும்பத்தில் இணைஞ்சிருக்கிறத நினைக்கும் போது, குடும்பமாக பிரார்த்தனை செய்யும் போது, குடும்பமாக ஒரு பதிவை கேட்கும் போது கூடுதல் பலன். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை தெரியுமா,
நீங்கள் நம்புனா உங்கள் கணவர் நம்ப மாட்டார், உங்கள் கணவர் நம்புனா மனைவி நம்ப மாட்டார். என்னங்க மனைவி நம்பலையா, அப்படியும் இருக்காங்களா அப்படின்னா 50% இப்படின்னா 50% அப்படி. ஒரு சாய்ராம் சொன்னிருந்த போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னோட ஒய்ஃப்க்கு வந்துங்க சாமி பிடிக்கும், ஆனால் என்ன அவர் பேசிட்டாரு என்ன எனக்கு தெரியாதா, நான் பேசுகிறேன் கேளுங்க, சும்மா வந்து அவர் என்னத்தை பேசுகிற புதுசாக பேசுனாரா அப்படின்னு சொல்லி அவன் இவன் பேசுகிற அளவுக்கு போயிட்டாங்க. என்ன அவன் இவன் சொல்கிற அளவுக்கு. நான் வந்து என்னமோ திட்டுன்னு போல இருந்துச்சு என் மனைவியை. ஆனால் நீங்கள் சொன்னீங்க விவாதத்தை மட்டும் செய்யவே கூடாது, அது கடவுள் வெறுக்கிறாரு அப்படின்னு. அதனால் விவாதம் நான் செய்யலை. ஆனால் கஷ்டமாக இருக்குது. நிறைய பதிவுகள் நீங்கள் சொல்கிறீங்க, அது நிறைய பெண்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இன்றைக்கி என்னோட மனைவிக்கு கடன் மேலே கடன். ஒரு பியூட்டி பார்லர் ஷாப் வந்து வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட கடன், கடன்காரங்களும் நசுக்கப்படுறா. என்னாலையும் எதுவுமே செய்ய முடியல. நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபு, இருக்கக்கூடிய பேமெண்ட் எனக்கு வரக்கூடிய சம்பளத்தில் முக்கால்வாசி அவங்க பியூட்டி பார்லருக்கு தான் நான் கொடுக்குறேன். என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணியாச்சு, மனைவியை பார்த்துக்க வேண்டியது தானே ஒரு கணவனோட கடமை. எல்லாம் மாறுங்க, நான் மாறுவேன், அவர் மாறுவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எல்லா விஷயமும் இங்கே ஈக்குவலண்ட்டாக நடக்குது. ஏன் சில பேருக்கு அன்பே சாய் பதிவு பிடிக்கலன்னா, மன ரீதியாக சில விஷயத்தை நம்ம செய்ய சொல்கிறோம். ரெண்டாவது ஆர்கியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். மூணாவது ஒழுக்கத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். நாலாவது பிரதிபலன் பார்க்காத அன்பை கொடுங்கன்னு சொல்கிறோம். அஞ்சாவது யாராவது ஏமாத்துனாங்கன்னா அவங்க மேலே எரிமலை மாறி சீராதிங்கன்னு சொல்கிறோம். இதெல்லாம் மனுஷனால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். நான் நல்லா இருந்தால் அடுத்தவன் நல்லா இருக்கணும், நான் நல்லா இல்லைன்னா அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சதை தாண்டி நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவன் ஒருத்தவனும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் ஜாஸ்தி ஆயிட்டான். அப்போ அந்த மாதிரி பர்சன்ட்டை போயிட்டு நீ உண்மையாயிரு பக்தியாயிரு அப்படின்னா போடா பைத்தியக்காரனே அப்படின்ட்டு போவாங்க. ஸோ பரவாயில்ல, நமக்கு பொறுத்த வரைக்கும் சாயப்பா சொல்ல வார்த்தைகளை தான் நாம் என்றைக்குமே கடைப்பிடிக்கிறோம். ஆர்கியூ பண்ணாத, எஸ் ஆர்கியூ பண்ணல, காரணமே இருந்தாலும் கோவப்படாத, காரணம் இருந்தாலும் கோவப்படாத, அநியாயமாக இருந்தாலும் கோவப்படாத. நான் பதில் கொடுக்குறேன், நீ ஏன் பதில் கொடுக்குற? நான் பதில் கொடுத்தா அவங்க டோட்டலாக மாறுவாங்க, நீ பதில் கொடுத்தா அவங்க மாறணும்னு நினைக்கிறவங்க கூட மாற மாட்டாங்க. அப்போ உங்கள் ஃபேமிலிலையும் இப்படிப்பட்ட பர்சன்ஸ் நிச்சயமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவங்களுக்கு பதில் கொடுத்தீங்கன்னா மாற வேண்டிய நேரத்தில் இருக்கிறவங்க மாற மாட்டாங்க. கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. மாற வேண்டிய ஒரு சிச்சுவேஷனை அவங்களுக்கு அவர் வேறு ஒரு வார்த்தைகள் மூலமாக பேசுவார். அந்த பேச்சு வந்துருச்சுன்னா அடுத்த செகண்டே உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அன்பே சாயில குடும்பத்தில் பயணிக்கலாம், இல்லை இதை விட பெஸ்டான ஒரு வழியில் பயணிக்கலாம். ஆக மொத்தம் நல்ல விஷயங்கள் எங்கே நடந்தாலும் சரிங்க. அதாவது அன்பே சாயில வந்து தான் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்குதுன்னு சொன்னால் என்னை விட பைத்தியக்கார உலகத்தில் யாருமே இல்லை. பட் இங்கே நல்லது நடக்கணும், அது அன்பே சாய் மூலமாகவும் நடக்கலாம், இல்லை பிற வழிகள் மூலமாகவும் நடக்கணும். அதான் என்னோட விருப்பம், அதான் என்னோட பிரார்த்தனை. சரி, ஓகே, மறந்துட்டேன். அந்த சன்னிதானம் புதுப்பிக்கப்பட வேண்டும். அந்த சன்னிதானம் புதுப்பித்தால் மட்டுமே நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அந்த சன்னிதானம் எங்கே இருக்குது தெரியுமா? நம்மளுடைய மனது. நம்ம மனசு தான் நம்ம சன்னிதானம். எனக்கு ஒரு ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது அப்போ வந்து ஒரு பிரகாஷ் அப்படின்னு ஒருத்தர், அவர் என்கிட்ட கேட்டார், சந்தோஷ் நீங்கள் எதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னாரு. இல்லைங்க, நல்லா பாடி ஃபிட், நல்லா அட்ராக்ஷன் கொடுக்க அப்படின்னு. அது தப்பு, அது பண்ணக்கூடாது அப்படின்னாரு. அப்படி தானே எல்லோரும் பண்ணுறாங்க அப்படின்னு. எல்லோரும் அப்படி தான், நானும் அப்படி தான் பண்ணேன். அவருக்கு ஏஜ் வந்து அப்போது ஒரு 45 இருக்கும். ஸோ எனக்கு வந்து அவர் சொன்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதை என்னால் அப்சர்வ் பண்ண முடியுது. அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அடுத்தவங்களுக்கு ரோல் மாடலாக ஆகணுன்றதுக்காக நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது. உங்கள் உடம்பு நீங்கள் நேசிக்கணும், அது ஒரு கோவில் மாதிரி பார்த்துக்கணும்.
அது கோயிலாகவே நினைக்கணும். கோயிலில் வேஸ்டேஜை போட மாட்டோம். ஆனால் இப்போ எல்லா கோயிலையும் போடுறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சமயபுரம் கோயிலுக்கு போயிருந்தேன், பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தோலை சாப்பிட்டுட்டு அப்படியே தூக்கி போடுறாங்க. நான் மறுபடியும் அந்த தோலை குப்பையில் தூக்கி போட்டேன். ஸோ கோயிலுக்கு போனால் தயவு செய்து அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், கோயிலுக்கு போனால் தயவு செய்து அங்கே குப்பைகளை போடாதீங்க. அது நம்ம வீடு. அதே மாதிரி அங்கே குப்பைகள் இருந்தாலும் அதை உங்கள் கையாலேயே எடுத்து வேற பக்கம் தூக்கி போடுங்க. தயவு செய்து இதை பண்ணுங்க. இனிமேல் எல்லாரும் செய்யணும். ஓகேவா? எல்லாரும் செய்யணும். அப்போது உடம்பு கோயில் மாதிரி. அப்போது அது எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். உடல் ஆரோக்கியம் வந்துச்சுன்னா மன ஆரோக்கியம் அதிகரிக்கும். அதை தான் நான் ஃபாலோ பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்பயும் ஒரு அட்ராக்ட் பண்ணணும் அது இதெல்லாம் இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் அடுத்தவங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்துச்சுன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ஒரு சாய்ராம் சொன்னாங்க, ஆனால் நீங்கள் ஹார்ம்ஸ் எல்லாம் காட்டி போடுறீங்க, ஏதோ சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட் எதுவும் ஃபீல் ஆகுது எங்களுக்கு. அதுலேருந்து அதை கொஞ்சம் நான் குறைச்சிட்டேன் நான். ஏன்னா நம்மளுடைய விஷயம் மற்றவங்களுக்கு எந்த விதமான ஒரு மனசில் சஞ்சலத்தை உருவாக்கக்கூடாது. அது பெரிய பாவம். அது பெரிய பாவம். அந்த பாவத்தை நான் செய்யலாமா? ஏன்னா சாயப்பட குழந்தையாக இருக்கக்கூடிய நாம் அடுத்தவங்களுக்கு சஞ்சலத்தை கொடுக்குற மாதிரி, சபலத்தை கொடுக்குற மாதிரி நாம் நடந்துக்கவே கூடாது. அது பெரிய பாவம். பாவத்தோட கணக்கில் அது போய் சேர்ந்துடும். அப்போ யோசிச்சு பாருங்க, எண்ணங்களும் தூய்மையாக இருக்கணும், உடலும் தூய்மையாக இருக்கணும், மனசும் தூய்மையாக இருக்கணும். எல்லாமே தூய்மையாக இருந்தால் மனதில் இருக்கக்கூடிய அந்த கோயில், அந்த சன்னதி பளிச்சுன்னு இருக்கும். அந்த இடத்துல ராஜ கம்பீரத்தோட இருக்கக்கூடிய சாயப்பாவுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னா, அவர் எந்த தரிசனத்தில் பார்க்குறீங்களோ அதே தரிசனத்தின்படி நீங்கள் வாழ்வீர்கள் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். அன்பே சாயிராம். பேரன்பே சாயிராம். அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிராம். எங்கள் அன்பே சாயிராம். ஒன்றே பூமிக்கென்றும் சாயிராம். சரணம் சாயிராம். நன்றே செய்து வாழ்வோம். நாம் ஒன்றே செய்து வாழ்வோம். அன்பே சாயிராம். ஓகே, மொத்தம் நான் ஷேர்